ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 21/11/2016 துன்முகி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. அஷ்டமி திதி, மகம் நட்சத்திரம், பாலவ கரணம், மரண யோகம் கூடிய காலாஷ்டமி, கால பைரவாஷ்டமி. சூலம் கிழக்கு தென்மேற்கு, நாளுக்கு 8, பரிகாரம் தயிர். இன்னைக்கு பைரவரை வழிபட சிறப்பு பலன் கிடைக்கும். பைரவரோட அஷ்டமி அப்படின்னு சொல்றது. பொதுவாக மாசம் தேய்பிரை அஷ்டமி இருந்தாலும் இன்னைக்கு பைரவாஷ்டமி. அதோட துர்க்கையம்மனையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. காலையில் உங்களுக்கு அந்த ராகு காலத்தில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராகு கால துர்க்கையை வழிபடுறது இன்னைக்கு சிறப்பு. பைரவரை இன்னைக்கு நாள் முழுக்க வழிபடுறது சிறப்பு. அதுக்கு மேலே இன்னைக்கு ஒரு மிகச்சிறப்பு ஒன்று இருக்கு. அது சோமவாரம், கார்த்திகை சோமவாரம். நீங்க திங்கட்கிழமைங்கிறதா சோமவாரம். அதை முன்னோர்கள் சோமாரம் இன்னைக்கு அப்படிம்பாங்க. சோமன் அப்படின்னா அந்த சந்திரனுடைய நாள், அதை சிவன் சொல்லலாம். சிவனுடைய அந்த முடியில சந்திரன் சேர்ந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மாதங்களிலும் திங்கட்கிழமையை விட கார்த்திகை திங்கட்கிழமை ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு முடிஞ்ச வசதி இருந்தால் நீங்க சங்காபிஷேகம் பண்ணலாம் சிவனுக்கு. அக்னி தோஷம் விலகும். சந்திரன் கார்த்திகை மாதம் சுக்ல அஷ்டமியில பிறந்தவர். அவர் கொஞ்சம் பெரியவனான உடனே ராஜசூய யாகம் செய்தார். சந்திரன் ராஜசூய யாகம் செய்து மிகவும் புகழ் பெற்றார். சந்திரனுடைய புகழை பார்த்த தட்சனுக்கு 27 குழந்தைகள், பெண்கள், 27 பெண்கள். அவருக்கு மனம் முடிச்சு கொடுத்துட்டார். அந்த 27 குழந்தைகளில் 27 நட்சத்திரத்தினுடைய பேர் அவங்களுக்கு. ரோகிணி மேல மட்டும் சந்திரன் அதிக பிரியமா இருந்து மற்ற பெண்கள் எல்லாம் விட்டுட்டார். இதனால தட்சன் மிக கோபமடைந்து சந்திரன் மேல சாபமிட்டார். அது சாபமிட்டதுனால அவரு அப்படியே தேயறக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே பிரம்மா கிட்ட ஓடி போய் கேட்டிருக்காரு, என்ன வழி இதுக்கு அப்படின்னு. பிரம்மா சிவனிடத்துல போய் முறையிட சொன்னார். சிவனிடத்துல விரதம் இருந்து, கார்த்திகை திங்கள் விரதம் இருந்து சிவனை வேண்ட சிவன் தன் முடியில அவரை இணைச்சிட்டார். முடியில அவரை வச்சிட்டார். தன்னிடத்தில் அவரை ஒரு அங்கமாக்கிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வளர்பிறையும் தேய்பிரையுமான சூழல் உருவாச்சு. ஆக தட்சனுடைய சாபத்தினால தேய்பிரை ஆனாலும் சிவனுடைய அருளால வளர்பிறையும் பெறுது. இதை சொல்ல சொல்ல உடம்பு சிலிர்க்குது. ஆக நாமும் சோமவார விரதம் இருந்து முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா ஒரு வேளையாவது உணவு எடுத்துக்குங்க. இந்த ஒரு திங்கட்கிழமை மட்டும் இல்லை, கார்த்திகையில் வர்ற அனைத்து திங்கட்கிழமைகளும் இதுக்கு பொருந்தும். விரதம் இருந்து சோமவார விரதம் கார்த்திகை மாசத்துல இருந்து நீங்க இறைவனை சிவனை வேண்ட சங்காபிஷேகம் பண்றதுக்கு பணம் இல்லை சார், என்ன பண்றது அப்படின்னா நீங்க அந்த சங்காபிஷேகம் நடக்கிறத போய் கண்ணில் பாருங்க. இப்படி தீபமேற்றி வழிபடுங்க. ஏதோ செல்வந்தர் பண்றாங்க அப்படின்னா நீங்க போய் பாருங்க. இல்லை 10 பேர் சேர்ந்து பண்ணுங்க. நாங்க பண்றோம். அன்னூர் மணீஸ்வரர் கோயில்ல நான் என்னோட நண்பரோடு சேர்ந்து 4வது திங்கட்கிழமை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பரவாயில்லைங்க, நீங்களும் செய்யுங்க, நல்லது நடக்கும். இன்னைக்கு முக்கியமாக துர்க்கை ராகுகால வழிபாடு, துர்காஷ்டமி வழிபாடு, பைரவ வழிபாடு, அதோட சிவன் வழிபாடு, சோமவார விரதம். அதில் முக்கியமாக சங்காபிஷேகம் செய்து வழிபடுறது. சூரியன் செவ்வாய் ஜாதகத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய அக்னி தோஷத்தை நீக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆக மிகச்சிறந்த புனித நாள் இன்னைக்கு. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் விருச்சிகத்தில் நட்பு, சந்திரன் இருக்கக்கூடிய இடம் சிம்மத்தில் நட்பு, செவ்வாய் எங்க இருக்கார் அப்படின்னா மகரத்தில் உச்சம், புதன் விருச்சிகத்தில் சமம், குரு கன்னியில நட்பு, சுக்கிரன் தனுசுல நட்பு, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய போக்கு இன்னைக்கு மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னா, மேச ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இன்னைக்கு 5ல் சந்திரன் நல்ல யோசனை கொடுப்பார்.
நல்ல யோசனைனா பலவீனமான இடத்து இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வருவார். இறைவனை வழிபட்டு பாருங்க. இறைவனை வழிபட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த நிகழ்வு நடந்தாலும் அது நல்லதுக்கான நிகழ்வு. வீடு மாறி இருக்கீங்களா, சரி, அதுவும் சரிதான். மாறாம இருக்கீங்களா, அதுவும் சரிதான். வேலையில் இடம் மாறிட்டீங்களா, சரிதான். மாறாம இருக்கீங்களா, சரிதான். இறைவனை வழிபட்டு இருக்கும்போது எது சரியோ அந்த நிலையில உங்களை கொண்டு போய் வைக்கும். அப்படியான நிகழ்வுகளில் இன்னைக்கு உங்களுக்கு சிந்தனை விருத்தி ஏற்படக்கூடிய நாள். புதுசு புதுசா யோசிப்பீங்க. உங்களை பத்தி நீங்க யாருக்கிட்ட ஆலோசனை கேட்காமையே நீங்களே முடிவெடுப்பீங்க. எவ்வளவு பலவீனமான ஒரு சூழ்நிலையிலையும் இக்கட்டான சூழ்நிலையிலையும் அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகளை பிறருக்கு கூட சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட நாள். ஆக இன்னைக்கு அறிவு விருத்தி அதிகம் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் பிறர் பாராட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கும் நன்மை பயக்கத்தக்கதாக இருக்கும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறப்பு பெற, கல்வியில முன்னேற்றம் பெற, கூடுதல் மதிப்பெண் பெற சரஸ்வதியை வழிபடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவனை வழிபடுங்க. உங்களுக்கு சிரமங்கள், பல ஜென்ம பாவதோஷங்கள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். கிருத்திகையில் பிறந்தவங்க இன்னைக்கு அம்மன் வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழும். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இன்னைக்கு 3ஆம் இடத்துக்குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கா. உங்க தம்பியோ தங்கச்சியோ அம்மாவோட ஒரு பாதுகாப்பு, அம்மாவுடைய ஆதரவில் இருப்பாங்க. அம்மா ஏதாவது சேர்த்து வச்சிருந்தா இல்லை தாய் வழி உறவுகள் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு பண்ணலையேன்னு உங்களுக்கு அவங்க மேல கோபம் இருக்கும். இதுதான் நடக்கு இன்னைக்கு. சகோதரனுக்கு அல்லது சகோதரிக்கு நீங்க அதை செய்யலான்னு சொல்றீங்க. எனக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து கல்யாண ஆன இடத்துல இருந்து கூட கொஞ்சம் சொத்து வரும். உனக்கு அங்க வந்திருக்கு இல்லைன்னா அது வேற விஷயம். எனக்கு வர வேண்டியது இதுல இருந்து வரணும் இல்லை, உனக்கு அங்க வந்திருக்கு அதனால இதுல கம்மி தான்னு கூட சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கு, விட்டு கொடுத்து போகணும். ஆனாலும் உங்களுக்கு குருவுடைய பார்வை அற்புதமா இருக்கு. அதனால வரன் அமையிறது, குழந்தை கிடைக்கிறது, இதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா குழந்தை குருவர்களால கிடைக்கும். 7 இருக்கிற சனி வேற ராசி பார்க்கறான்னா அவன் வந்து குழப்ப துண்டு பண்ணுவான். இது வேண்டுமா வேண்டாமா, வேண்டுமா வேண்டாமான்னு குழப்ப துண்டு பண்ணுவான். குருவர்களால ஒன்று கிடைக்குது. அதாவது ஒருத்தர் வந்து நீங்க என்ன சொல்றதுன்னா, உங்க முதலாளியமா உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்துட்றாங்க, முதலாளி இதை மறுக்கிற மாதிரி. இப்படி ஒன்று கிடைச்சும் கிடைக்காத மாதிரி சூழல்களை கொடுக்கும். ஒரு குழந்தை கிடைக்கிறதே கஷ்டம்னா கிடைச்சிருக்கு, ஆனால் அது கிடைச்சது வேண்டாங்கிற மாதிரி சூழலை குடும்பத்தில் இருக்கிறவங்க உண்டாக்குனா அது தூக்கம் இல்லாமல் இருக்கணும். பணம் இருந்தும் செலவு பண்ண முடியலைங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குழப்பத்தை இந்த 7 இருக்கிற சனி உண்டாக்குவான். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பைரவர் கும்பிட அந்த சனியோட இடையூறு நீங்கும். அதோட ரோகிணியில பிறந்தவங்க இன்னைக்கு வந்து சந்திரனுக்கு, சிவன் கோயில் இருக்கிற சந்திரனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட பிரச்சனைகள் தீரும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விஸ்வகர்மாவோட வழிபாடு தடைபட்ட காரியங்களை தடை நீங்கி நடக்க வைக்கும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு புதன். இந்த ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 2 குடையவன் 3ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்காரு. ராகுனா அந்நியர், வேஷம் போடுறவங்க. உங்க பணம் வேஷம் போடுறவங்க கிட்ட சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு தேவைக்கு பணம் இருக்கும், ஆனால் அந்த பணத்தை யாராவது கையில் கொடுத்துட்டு இன்னாரு கொடுத்துருன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதில் கொஞ்சம் எடுத்துட்டு கூட கொடுத்துட்டு இல்லைங்க நான் அப்படியே தான் கொடுத்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி கொஞ்சம் குழப்பங்கள் வரும். பண விஷயத்தில் நீங்களே போய் நேரடியாக கொடுக்கறது, நீங்கள் நேரடியாக பேங்க்கு போகிறது, நீங்கள் நேரடியாக வந்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கறது, அப்படி கொடுத்துட்டு ஒரு கையெழுத்து வாங்கிக்கிறது, எழுத்து அடிப்படையில் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஆனாலும் பணம் வரும், தேவைகள் பூர்த்தி ஆகும். ஏன்னா சனி கிரகம் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குறதுக்கு விட மாட்டார், எதிரிகளை அழிச்சிருவார். அப்படின்னா கொல்ல மாட்டார், உங்களை பற்றி எண்ணங்கள் எதிரிகளோட மனசுலேருந்து அழிச்சிருவார். நிறைய பேர் எதிரிகள் அழிஞ்சிருவாங்கன்னா இறந்துருவானா, ஏங்க அவங்க நம்மளை இறந்துருவான்னு சொன்னால் யாருமே பூமியில் இருக்க மாட்டாங்க. நம்ம பற்றிய தவறான அபிப்பிராயம் அவங்க மனதிலிருந்து அந்த எதிர்ப்பெண்ணம் அழிந்து விடும். அதுதான் மனுஷன், அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் நல்லா இருக்கணும். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து சபரிமலை ஐயப்பனை வழிபடுங்க, சிறப்பு பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு குருவாயூர் அப்பனை நினைச்சு வழிபடுங்க.
புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தை வழிபட ஏற்றம் பெறுவீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கிரக நிலையில குலதெய்வமே உங்களுக்கு வந்து நன்மைகளை அதிகரிக்க செய்யும் புனர்பூச காலங்களுக்கு. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4 பாதமும் பூசம் 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்களுமாக 9 பாதங்களும் கூடிய ராசி. எல்லா ராசிக்கும் 9 பாதம் இருக்கு. கடக ராசி. ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 5ல சூரியன் இருக்கார். அந்த 2 அதிபதி, அவர் ராசியாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி 5ல் இருக்கார். அந்த 2 அதிபதி போய் நின்ற வீட்டுக்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். ஆக இது ஒரு சிறப்புக்குரிய சூழல்களை கொடுக்கும். உங்க ராசிவே மிகச்சிறந்த யோகரான செவ்வாய் பார்க்குது. 5க்கும் 10க்கும் அதிபதி, அதான் மிகச்சிறந்த யோகாதிபதி. ஒரே கிரகம் ஒரு கேந்திரத்துக்கு திரிகோணத்துக்குமா அமைறதுங்கிறது ஒரு சிறப்பு இருக்கு. அப்படி எல்லாருக்கும் கிடைக்காது. சில லக்னங்களுக்கு மட்டும் அப்படி கிடைக்கும். ஆனால் மற்ற லக்னங்களுக்கு அந்த 2 பேரும் ஒன்றிணைஞ்சா தான் அந்த யோகம் வரும். இயல்பாக கிடைக்கிற யோகம் அது மிகப்பெரிய யோகம். அந்த வகையில் செவ்வாய் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர சஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் கொண்டக்கடலை மாவில் விளக்கு செய்து வடக்கு முகமாக தீபமேற்றி வழிபடுங்க. நீங்கள் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குருஷாத்தா பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லி வழிபடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதும் 48 சுற்று வளமறதும் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய பாதிப்பு நீங்கும். குடும்பத்தில் சங்கடங்கள் அகலும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் கொஞ்சம் பிடிவாதம் குறையும். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஜென்மத்துக்கு வந்திருக்காரு. நிறைய ஆதிபத்தியம் உள்ளவன் தான் ஜென்மத்துக்கு வந்திருக்காரு. ஆனாலும் கெடுபலன்களை உண்டாக்க மாட்டார். நல்ல செயல்களை உண்டாக்குவார். உடல் ஆரோக்கியம் பெற வைப்பார். மன ஆரோக்கியம் பெற வைப்பார். பண ஆரோக்கியம் பெற வைப்பார். குண ஆரோக்கியம் பெற வைப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குணம், பணம், மனம் எல்லாமே முக்கியம். அந்த வகையான நிகழ்வுகளிலே இன்னைக்கு வந்து சிறப்புகளுக்குரிய சந்தர்ப்பம். முக்கியமாக கல்வியில் கூடுதல் நன்மை. மறதி இருக்காது. படிக்கிற குழந்தைகளுக்கு மறதி இருந்தால் எப்படிங்க படிப்பாங்க? ஆக இன்னைக்கு படிக்கிறது அப்படியே பதியும். யாராவது ஒருத்தங்க அந்த எந்த மெத்தேடில் படித்தா உங்களுக்கு எக்ஸாமில் கூடுதல் மதிப்பெண் அப்படிங்கிறது சொல்லி தருவாங்க. மதிப்பெண் மட்டுமே ஒரு மனிதனுடைய மதிப்பை உயர்த்தாது. நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட்னா அதை பற்றி மட்டுமே படிச்சுட்டு போயிடுவாங்க. சில பேர் பலதையும் படிப்பாங்க, மார்க் கம்மியாக இருக்கு, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் மதிப்பெண்ணும் வாங்கணும். மதிப்புமிக்க வாழ்க்கை வாழ பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது இன்னைக்கு முடியுங்கனால. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு பைரவர் வழிபாடு ஏற்றம் தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்க. உத்திரத்தில் பிறந்தவங்க பைரவரை வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்களும் அடங்கிய ராசி. ராசி அதிபதி புதன். புதனுடைய போக்கு பரவாயில்லைங்க. சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் மிக அற்புதமாக இருக்கு. ஆனால் குரு வந்து சாதகமாக இல்லை. சனி ரொம்ப சாதகமாக இருக்கு. சூரியன் சாதகமாக இருக்கு. கேது சாதகமாக இருக்கு. இன்னைக்கு சந்திரன் கொஞ்சம் செலவை பண்ண பார்க்குறாரு. கூடுதல் செலவு வைக்க பார்க்குறாரு. அவர் இதுக்கான முயற்சியில் இருக்காரு. நீங்கள் அவருடைய முயற்சியை முறியடிக்கணும்னா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு துர்க்கை அம்மனை வழிபடுங்க. அஷ்டோத்திர மந்திரங்களை படித்து. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவனை வழிபடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவருக்கு தீபமேற்றி வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு சந்திரன் லாபமா இருக்கார். லாபமேறி இருக்கார். குருவுடைய பார்வையினால சிறப்பு இருக்கு. ஆனால் குரு விரயத்தில் இருக்கிறதுனால செலவுகள் கூடுதல் ஆகுது. 1 லட்சம் செலவாகும்னு நினைச்சிட்டு இருந்தா 5-6 லட்சம் செலவாகி போச்சு. அவங்ககிட்ட கைமாற்றல், இவங்ககிட்ட கடன் வாங்க வேண்டியது போச்சுன்னு நினைப்பீங்க. கடன் நீங்க பிறருக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கு. இப்படி சந்தர்ப்பங்களை இந்த விரய குரு செய்வார். ஆனாலும் அதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான கடன் வாங்கக்கூடிய தகுதியும் வச்சிருக்கீங்க. சில பேர் நல்ல நேரத்தில் கடன் வாங்கிட்டு பலவிதமான நேரத்தில் கஷ்டப்படுவாங்க. நீங்க
பலவீனமான நேரத்தில் மட்டும் கடன் வாங்கிட்டு நல்ல நேரத்தில் அதை அடைக்க பழகியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு இது பெரிய சிரமமாக இருக்காது. உங்களுடைய சொத்து மதிப்பில் ஒரு 1% கடன் என்ன பண்ணி போடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் 99% கடன் வச்சிருக்கிறதுங்கிறது அது சாத்தியமில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் அதை வச்சு உயர்வு அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. சித்திரை நட்சத்திரத்தில் வந்தவங்க இன்னைக்கு சக்கரத்தாழ்வாரை கும்பிடுங்க, கடன் அடைபடும், தேவைக்கு பணம் வரும். சுவாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து வழிபடுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் முல்லைப்பூ கொடுத்து வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். இன்னைக்கு சந்திரனோட போக்கு உங்களுக்கு தொழில் பற்றி அக்கறை அதிகரிக்க செய்யும். 9க்கு அதிபதி 10ல் இருக்கார். ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் போயிருக்காரு. அதனால தொழில் புதுசா அமையும். கடந்த காலங்களிலே தொழில் வகையில் மந்த நிலை இருந்த நிலை மாறும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவருக்கு தெய்வமேற்றி வழிபடுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துர்க்கையை வழிபடுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் வழிபாடு செய்ய சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்திலிருந்து விலகி மனக்குழப்பத்தை நீக்கி இருக்கார். தெளிவா இருக்கீங்க. இன்னைக்கு தெளிவா இருக்கும்போது எடுக்கிற முடிவு நல்ல முடிவு. உங்களுக்காக வர ஆப்பர்ச்சுனிட்டியும் பரவாயில்ல. வேலை அமையும். கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட செலக்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. ரொம்ப இந்த 2-3 நாளாக சில விஷயங்களுக்காக நீங்கள் நடையா நடக்கிறீங்க, காரியம் ஆகலைன்னு இன்னைக்கு நடந்துடும். அது என்னமோ தெரியல, ரொம்ப ஈஸியாக நடக்கும். இன்னைக்கு அவ்வளோ கியூவில் நின்றுருந்து கூட நடக்காத விஷயம் இன்னைக்கு போன உடனே நடந்துருச்சுங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு புதிய இடத்தை நோக்கி போவீங்க. இப்படி நான் என்னங்கிறேன்னா, ஒரு இடத்துல ஒன்று இல்லைன்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கே போகாட்டியும் மற்றவங்களை கேட்டு அறிந்து புதிய இடத்துக்கு எங்கே இருக்குன்னு கேட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? மாடு பார்க்கவும் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல இல்லைன்னா வேற இடத்துல மேய போகும், அங்கேயே இருக்காது. புல் வளர வரைக்கும் காத்துட்டு இருக்கா, வளர்ந்த இடத்துல போய் மேயும். இப்போ மாட்டுக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு வேணும் இல்லைங்களா? அந்த வகையான நிகழ்வுகளில் இன்னைக்கு நீங்கள் மாற்றி யோசிப்பீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். அதனால நல்ல நாளாகும் இன்னைக்கு. அதில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி வழிபடுங்க. பூராடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க, வடமாலை சாற்றி வழிபடுங்க. உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விநாயகருக்கு முன்னாடி உங்களுக்குரிய வயசுக்குரிய தீபமேற்றி வழிபடுங்க. ஒரு 50 வயசுனா 50 தீபம், 10 வயசுனா 10 தீபம். ஆனால் 12 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் தீபம் ஏற்றுறது நல்லதுங்கிற அடிப்படையில் அவங்க சார்பில் பெற்றோர் ஏற்றலாம். எந்த காரியத்தை முன்னிட்டு ஏற்றுறீங்களோ அந்த காரியம் ஜெயமாகும். உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கும் விநாயகர் வழிபாடு நான் சொன்ன வழிபாடு ஏற்றமாக இருக்கும். அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான். சனி செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்றிருக்கு. பகை பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு. இது கொஞ்சம் வலிமை தான். ராசி அதிபதியோட 11க்கு அதிபதி, 4க்கும் அதிபதி பரிவர்த்தனை. ஆனால் 2 பேரும் எதிரிக்கு தான். ஆனால் சில சமயம் எதிரிகள் கூட எதிரிகளால் கூட சில நன்மைகள் ஏற்படும். இப்படி ஒரு விபரீதமான யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. குரு நல்ல இடத்துலேருந்து ராசியை பார்க்குது, ஆரோக்கியம் மேன்மை பெறும், நினைத்த காரியம் கைகூடும். ஆனாலும் இன்னைக்கு சந்திரன் மட்டும் அஷ்டமத்தில் இருக்கார். அது 7 குடையவனே வேற 8ஆம் இடத்துக்கு போயிருக்கு. ஒரு இணையால் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும். அந்த நிலை மாற உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு தன்வந்திரியை வழிபடுங்க, அந்த சிக்கல் தீரும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் விலக நீங்கள் பைரவரை கும்பிடுங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் அசதி சோர்வு நீங்கள் பெருமாளுக்கு தீபமேற்றி வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான். இன்னைக்கு கிரக நிலைகளோட போக்கில் 7ல் சந்திரன் இருக்காரு. ஆனால் 6 குடைய ஆதிபத்தியம் 7 இருக்கு. இணையோட வைரம் ஏற்படும். வைரம்னா நகை இல்லைங்க, பகை.
ஆக அது தமிழில் அந்த வார்த்தை இருக்கு, அது சொன்னால் உங்களுக்கு புரியட்டுன்னு சொன்னேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க, பொறுத்து போங்க. ஒரு காரியம் நடக்கலைன்னா வேற யாராவது மேலே தூக்கி போடுற பழக்கம் மனிதர்களுக்குள்ள இருக்கு. நீ தான் காரணம், நீ சொல்லிது இப்படியாச்சு. நல்லது நடந்தால் மட்டும் மறைச்சிக்குவாங்க, இவங்க சொல்லித்தான் நடந்ததுன்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நானே அடிக்கடி சொல்கிறேன். நான் சுனாமி வந்தது நான் 2004 வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே சொன்னேன். ஒரு ஆசை, பேர் ஆசை. என்ன பண்ணுறது, அது மனிதன், நாமும் மனிதன் தான். அந்த மாதிரி உங்களுக்குள்ள நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் தான் பண்ணதுன்னு ஊரெல்லாம் சொல்லிக்குவீங்க, வீட்டுக்குள்ளேயும் சொல்லிக்குவீங்க. சரியில்லாத நடந்துச்சுன்னா வேற யாராவது தலையில் கட்டுறதுக்கான எண்ணத்தை தான் வரும் நமக்குள்ள. ஆனால் அது வரக்கூடாது. அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி பாருங்க, நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சொல்லுவீங்க, ஆமாங்க இது நடந்ததுக்கு நான் தான் காரணம், பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி. அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து நவகிரகங்களுக்கு நவதானியம் போட்டு வழிபடுங்க. சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளை வழிபடுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியை வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நல்ல நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பமே இன்னைக்கு இருந்தாலும் 5 குடையவன் 6 இருக்கிறதுனால குழந்தைகளோட பூர்வீக வழியோட சில சங்கடங்களை உருவாக்க பார்ப்பீங்க உங்களுடைய பேச்சினால. ஆக மென்மையான பேச்சு அந்த பலவீனங்களை போக்கும். அந்த அடிப்படையில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு தன்வந்திரியை வழிபடுங்க, நல்லது நடக்கும், ஆரோக்கிய மேன்மையடையும். தன்வந்திரி ஒரு மருத்துவ குணமுள்ளவர். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடந்தேற விநாயகர் அகவல் படிக்கிறதும் விநாயகர் வழிபாடும் அருகம்புல் மாலை விநாயகருக்கு போடுறதும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பைரவருக்கு வெண் பூசணியில் அந்த சோறு எடுத்துட்டு வடக்கு முகமாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட ஏற்றம் உண்டாகும். வசதியுள்ளவங்க அபிஷேகம் பண்ணலாம், வடமாலை சாற்றலாம். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.